வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயிர் பூரி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம பேரிச்சம்பழம் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூனுக்கு வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூனுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இதை நல்லா வேக விட்டு ஆற விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் வந்து ஃப்ரெஷ் பன்னீர் வந்து எடுத்துருக்கேங்க. உருளைக்கிழங்கு பதிலாக பன்னீர் வந்து எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி உதிரியாக பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து தூள் உப்பும் 1/4 டீஸ்பூனுக்கு வந்து மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக சேர்க்க வேணாங்க, லைட்டாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பதிலாக பன்னீரை வந்து சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பூரிக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து இந்த தயிர் தான். இந்த தயிரில் வந்துட்டு பவுடர்டு சுகரும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து இந்த பூரி வந்து நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பாக்கெட்டில் வந்து கடைகளில் இப்போ வந்து ஈஸியாக வந்து கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா கடையில் வந்து ரெடிமேடாக கிடைக்கிறது கூட நம்ம வாங்கிக்கலாங்க. இப்போ வந்து பூரியில் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இப்போ அந்த பூரியில் வந்து ஓட்டை போட்டுட்டு நம்ம வந்து இந்த பன்னீர் தயிர் எல்லாமே வந்து கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சர் இருந்துச்சுன்னா மிக்சர் வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு உருளைக்கிழங்கு பன்னீர் இந்த மாதிரி என்ன உள்ளே வச்சு சாப்பிட்ணுமோ அப்படி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்குக்கு பதிலாக இந்த பன்னீரை வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிதுஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பன்னீரை வந்து எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கேரட்டை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் அந்த புளி சட்னி வந்து செஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கண்டிப்பாக இந்த தயிர் பன்னீர் பூரியை வந்து கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக வந்து மிக்சர் இருந்துச்சுன்னா மிக்சர் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் பூரி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.